இந்திய அரசாங்கம் இந்தியன் ஆர்மிக்கு வந்து அவ்வளோ ஃப்ரீடம் குடுத்துருக்காங்க. நீங்க எது வேணாலும் பண்ணிக்கோங்க. பட் நீங்க பதிலடி குடுத்தே ஆகணும். நமக்கு வந்து பாகிஸ்தான் வந்து 26 பேத்த வந்து பகல்காம்ல வந்து இது பண்ணாங்கல்ல, அதுக்கு நீங்க பதிலடி குடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனையில வந்து முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்கு நடுவுல வந்து இந்தியா, அப்புறம் வந்து பாகிஸ்தான் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எல்லைங்க. அது பேர் வந்து வாகா எல்லை. அந்த எல்லையில வந்து பாகிஸ்தான் நாட்டு அரசு இருக்குல்ல, அந்த எல்லைய வந்து அவங்க வந்து சீல் போட்டு மூடிட்டாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, நம்ம இந்தியால வந்து இன்னும் நெறைய பாகிஸ்தானியர்கள் இருப்பாங்கல்ல, இந்த வாகா எல்லை சைடுல இருப்பாங்கல்ல. அவங்க கூட வந்து பாகிஸ்தான் நாட்டு அரசுக்கு போக முடியாத அளவுக்கு வந்து அவங்க வந்து கெடுபிடி போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பாகிஸ்தான் தரப்புல வந்து எந்த ஒரு பதிலுமே வந்து அளிக்கப்படல. இதுக்கு நடுவுல வந்து இந்தியா வந்து பர்ட்டிகுலரா வந்து ஜம்மு காஷ்மீர்ல இருக்க பாகிஸ்தானியர்களும் அவங்க கட்டுப்பாட்டு கீழ இருக்க இந்த மதராஸ்கள்னு சொல்ட்டு ஒரு கல்வி நிறுவனம், பள்ளிக்கூடம் இங்க போய் வந்து முஸ்லிம்கள் தான் மேக்ஸிமம் வந்து அங்க தான் படிப்பாங்க. அது 1000க்கும் மேற்பட்ட இடத்துல இருக்குங்க ஜம்மு காஷ்மீர்ல. அத வந்து தாக்குறதுக்கு வந்து இந்திய ராணுவம் வந்து முன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்ததுல, அதையும் வந்து இழுத்து மூடிட்டாங்க. இதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர்ல இருக்க மக்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அங்கேயே வந்து அவங்க வீட்டுக்கு கீழயே வந்து சுரங்கத்த ரெடி பண்ணி, அங்க போய் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். அங்க வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்களாம். இந்த மாரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாகிஸ்தான் தான். இதுக்கு வந்து பதிலடி வந்து இந்தியா குடுக்கலாமா? வேணாமான்றத உங்களோட கருத்து என்னன்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.